காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் துரை கருணா. தற்போது முதல்வரோட பெயரை அரசு திட்டங்கள்ல பயன்படுத்தலாம், அரசியல் சண்டையை நீதிமன்றத்துக்கு கொண்டு வராதீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான எதிர்வினையை ஆற்றிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்வரோட பெயரை அரசு திட்டங்கள்ல பயன்படுத்துறதுனால எதிர்க்கட்சிகளுக்கு ஏதாவது பாதகமான விஷயம் நடக்குமா? சாதகமான விஷயங்கள் என்ன நடக்கும் உங்களோட பார்வை? பொதுவாகவே ஒரு அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுத்து அறிவிக்கிறது என்றால் அதில் நீதிமன்றங்கள் தலையிடாது. நீதிமன்றங்களுக்கென்று தனி இறையாண்மை உண்டு, சட்டமன்றத்திற்கென்று தனி இறையாண்மை உண்டு. ஒரு அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து அறிவிக்கிற பொழுது நிச்சயமாக அதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்ற அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் கருத்தை தெரிவித்திருக்கிறது. ஆனால் உயிரோடு இருக்கும் தலைவர்களின் பெயரை அரசு பொது கட்டடங்களுக்கு, அரசு திட்டங்களுக்கு வைப்பது ஒரு சரியானது அல்ல என்கிற அணுகுமுறையும் பார்வையும் தமிழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அது இருந்தது. அதனால்தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பெயரிலே இருந்த பல்வேறு கட்டிடங்களை ஒரு சட்டமன்றத்திலேயே ஒரு அரசாணை பிறப்பித்து அதன் அடிப்படையில் கலைஞர் மாளிகை பெரியார் மாளிகையாக மாற்றப்பட்ட வரலாறுகளும் கூட உண்டு. அந்த அடிப்படையில் தான் கடந்த சில ஜெயலலிதா காலத்தில் அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் கூட முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ அதனுடைய நீட்சியாக இது எல்லாமே இப்போ தேர்தல் காலத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சூட்டுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஆதரவான போக்கை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுவிடும் என்கிற கண்ணோட்டத்தில் தான் திரு CV சண்முகம் இந்த வழக்கை தொடர்ந்தார். அந்த வழக்கை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு உயிரோடு இருக்கும் தலைவர்கள் பெயர் வைப்பது தவறு என்று தீர்ப்பளித்தது. ஆனால் உச்ச நீதிமன்றத்தின் பார்வை வேறாக இருக்கிறது. ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது என்பதை நாம பல்வேறு வழக்குகளில் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. எனவே இதில் இந்த நீதிமன்றத்தினுடைய பெயரை அல்லது நேரத்தை அபகரிக்கிற வகையில இந்த வழக்கு தொடர்பிற்கால 10 லட்சம் அபராதம் என்பது ஒரு மிகைப்படுத்தப்பட்டதா இருக்கு. அதாவது ஒரு மாநிலத்தினுடைய சட்ட அமைச்சராக இருந்தவர், சட்டம் தெரிந்தவர் திரு CV சண்முகம் அவர் தமிழகத்தினுடைய நிலைப்பாட்டை கருதி இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார். அவருக்கு வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்பதை பார்க்கலாம். எனவே இது தள்ளுபடி செய்ததோடு விட்டிருக்கலாம். உச்ச நீதிமன்றம் அபராதம் விதித்தது என்பது உண்மையிலே அது பொதுவெளிகளில் ஏற்கத்தக்கதல்ல என்பதான் என்னோட பார்வை சொல்றேன். சரி, உச்ச நீதிமன்றத்தோட கருத்து அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.